எல்லோருக்கும் வணக்கம். இந்த கதை வசந்த் வாழ்க்கையில் நடந்தது. இந்த கதை அவன் சொல்வது போல் சொல்கிறேன். கதையை படிக்கும் முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடும் அடுத்தடுத்த கதைகள் உங்களுக்கு வரும். நான் வேலைக்கு சென்று வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த வழியில் உணவகம் எதுவும் கிடையாது. சரி, வீட்டிற்குத்தானே போகிறோம் என்று சற்று அசால்ட்டாக இருந்துவிட்டேன். வீட்டில் வந்து பார்த்தால் என் அம்மா பக்கத்து ஊரில் உறவினர் ஒருவர் இறந்து விட்டதாகவும், துக்கம் விசாரிக்க செல்லும் அவசரத்தில் சமையல் கூட செய்யாமல் போட்டது போட்டபடியே விட்டுவிட்டு வீட்டை கூட கூட்டி பெருக்காமல் போனதை பார்த்து நான் என்ன செய்வது என்று திகைத்து நின்றேன். அப்போது, என்ன ஒரே யோசனையாக இருக்கீங்க என்று குரல் கேட்டது. நான் குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தேன். அகிலா அங்கே நின்றிருந்தாள். ஏதோ வீட்டு வேலையை பாதையில் விட்டு வந்தவள் போல என்னிடம் கேள்வி கேட்டுவிட்டு நின்றிருந்தாள். ஒரு சில நொடிகள்தான் நான் அவளை முழுமையாக கண்களால் படம் பிடித்தேன். கூரான மூக்கு, வில் போன்ற புருவம் அவள் கண்கள் காந்தம் போல் ஈர்த்தது. கன்னம் இரண்டும் லேசாக சிரித்தால் கூட குழிவிலும். நீள்வட்ட முகம், வியர்வையில் கரைந்த உச்சித பொட்டு, காதோரம் ஒதுங்கிய முடிகள், நீண்ட கூந்தலை அள்ளி பின்னலிட்டு தடித்த ஒற்றை ஜடை, அதில் பாதியளவு நீண்டு வாடி வதங்கிய மல்லிச்சரம், சங்கு கழுத்து, ரோஸ் கலர் சேலையில் அதைவிடவும் நிறம் மங்கிய பிளவுஸ். மின்னல் நல்ல குடும்ப பெண்ணாக தைரியசாலியாக நின்று கொண்டிருந்தாள். திருமணமாகி 6 மாதங்கள்தான் ஆகும் என்று நினைக்கிறேன். அவள் கணவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் 3 ஷிஃப்ட் வேலை. ஒவ்வொரு வாரமும் மாறி மாறி வேலைக்கு போவார். அகிலா வீட்டு நிர்வாகம் மட்டும் போதும் என்று வீட்டிலேயே இருப்பவள். என் அம்மாதான் இவளுக்கு முழு நேர தோழி. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பெரும்பாலானவர்கள் ஐடி நிறுவன ஊழியர்கள். அகிலா பள்ளி இறுதி ஆண்டுக்கு பிறகு படிப்பு வேண்டாம் என்று, அதன் பிறகு 3 வருடங்கள் கழித்து அவள் கணவனை கரம் பிடித்து இதோ இப்போது என் எதிரே நிற்க நான் அவளை முழுமையாக நோட்டம் விட்டேன். என்ன, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் முழிக்கிறீங்க என்று அவள் என்னை கேட்டாள். அம்மா எங்கே போனாள் என்று தெரியலை, அதனால்தான் என்றேன். ஓ அதுவா, அவங்க உங்களோட சொந்தக்காரங்க யாரோ ஒருவர் தவறிட்டாரா, அதனால் சீக்கிரமே போகணும்னு கிளம்பி போயிட்டாங்க. நான் தலை கவிழ்ந்து யோசிக்க, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன வேணும், எனக்கு வேலை கிடக்கு என்றாள். உங்ககிட்ட என்னத்தை சொல்ல முடியும், கேட்டாலும் நீங்கள் அப்படி என்ன கொடுத்து விட முடியும் என்று நான் சொல்ல, அகிலாவின் கண்களால் சிறிது நேரம் இமைக்காமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு என்ன நினைத்தாலோ என்னிடம் எதுவும் பேசாமல் அவள் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டாள். பிறகு நானே ஒரு வழியாக வீட்டை கூட்டி பெருக்கிவிட்டு கிச்சன் பக்கம் போனேன். சமையல் சாப்பிட்ட பாத்திரங்கள் மொத்தமும் அப்படியே கிடந்தது. சாப்பாடு எதுவும் இல்லை. ஃப்ரிட்ஜ் திறந்து ஒரே ஒரு டம்ளர் அளவு பால் மட்டும்தான் இருந்தது. அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ந்ததும் சர்க்கரை போட்டு குடித்துவிட்டு உடைகளை களைந்து லுங்கி பனியனோடு படுக்கையில் விழுந்து தூங்கி போனேன். அதிகாலை ஒரு 3:30 மணி இருக்கும்போது பசி பொறுக்க முடியாமல் தூக்கம் களைந்து படுக்கையில் புரண்டேன். உடல் அசதியாக இருந்தது. சாப்பிட சாப்பாடு இல்லாமல் போனதால் உடல் அசதியும் பசியும் என்னை அலைகழித்தது. மணி காலை 5:30 மணி இருக்கும். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து பார்த்தேன். அகிலா புருஷன் அவசரமாக வேலைக்கு போக அவன் கால்களில் ஷூவை மாட்டிக்கொண்டு வேக வேகமாக ஓடினான். நான் தலையை கவிழ்ந்து கொண்டு தலைமேல் கையை வைத்து கொண்டு பசியோடு வாசற்படியில் உட்கார்ந்தேன். அகிலாவின் கையில் ஒரு பாத்திரம் இருக்க அதை சுமந்து கொண்டு வந்து என் எதிரே நின்று விலகுங்க என்றாள். நான் விலகி எழுந்து நின்று வழிவிட்டேன். என்னை உரசிக்கொண்டே என் வீட்டுக்குள் நுழைந்து அந்த பாத்திரத்தை அடுப்படியில் வைத்துவிட்டு வெளியே வந்து என்னிடம் ஒன்றுமே பேசாமல் அவள் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டாள். நான் கிச்சனுக்குள் சென்று அவள் கொண்டு வந்து வைத்த பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தேன். என் வயிற்று பசி பறந்து போனது போலானது. ஏனென்றால் அந்த பாத்திரத்தில் இட்லியும் சிக்கன் கிரேவியும் இருந்தது. நான் வேகமாக பாத்ரூம் சென்று பல் தேய்த்து குளித்துவிட்டு வந்ததும் சாப்பிட்டேன். அப்பாடா என்றிருந்தது. சிறிது நேரம் சோபாவில் உட்கார்ந்தேன். அகிலா வந்தாள். எனக்கு அருகில் நான் உட்கார்ந்திருந்த சோபாவில் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து கொண்டாள். நான் அவள் முகத்தை பார்த்தேன். இமைகளை அசைத்து என்னவென்று கேட்டாள். நான் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு வயிற்று பசி அடங்கி
வேறொரு பசி எடுத்தது. அகிலா அவளது வலது கையை சோபாவின் மேல் வைத்துக்கொண்டு இடது கையால் அவள் முந்தானையை எடுத்து மடி மீது வைத்துக்கொண்டு என்னையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். நான் கொஞ்சம் அவள் அருகில் நகர்ந்து உட்கார்ந்து, என்ன அகி, எதுவும் பேசாமல் இருக்க என்றேன். அதற்கும் அவள் எதுவும் பதில் சொல்லாமல் என் கண்களையே பார்த்தாள். எனக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் என்ன ஆனாலும் அவளை தொட்டுவிடும் எண்ணம், ஆசை அதிகமானது. ஏனென்றால் பல சமயங்களில் என் அம்மாவுடன் இருக்கும்போது என் அம்மாவுக்கு தெரியாமல் அவள் உதடுகளை சுளித்து பழிப்பு காட்டுவாள். நான் அப்படியே நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பேன். இதுவரை அவளை தொட்டு பார்க்க தனிமையும் அவகாசமும் கிடைக்கவில்லை. இன்று அருமையான நேரம் அமைந்துள்ளது. இனிமேல் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா என்பது தெரியவில்லை. என் கடப்பாறை நேராக நின்றது. நான் மெதுவாக அவள் கையை தொட்டு தடவி விட்டு அவள் விரல்கள் நுனியை மட்டும் என் விரல்கள் படும்படி வைத்து கொண்டு அவள் முகத்தை பார்த்தேன். அகிலா அவளது விரல்களை அசைத்தாள். கையை எடுத்து கொள்ளவில்லை, நகர்த்தி கொள்ளவும் இல்லை. இவள் எனக்கு புரியாத புதிராக இருந்தாள். இப்போது அவள் தலையை கவிழ்ந்தவாறு கண்களை மட்டும் மேல் நோக்கி ஒரு கிறக்கமான பார்வையை வீசினாள். எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது, உள்ளுக்குள் நடுக்கம் எடுத்தது. இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மீண்டும் நான் அவளது விரல்களில் எனது விரல்களை கோர்த்து இறுக்கி பிடித்து கொண்டேன். உடனே அகிலா அவளது கண்களை மூடிக்கொண்டு தலையை சோபாவின் மேல் விளிம்பில் அண்ணாந்து வைத்து கொண்டாள். எனக்கு அவளின் மௌனத்தை சம்மதம் என்று அறிவிக்கிறாளா என்ற சந்தேகம் வந்தது. இனிமேல் அமைதியாக இருந்து எந்த ஒரு பயனும் இல்லை என்று மனதை தைரியப்படுத்தி கொண்டு அவளுக்கு அருகில் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு ஒரு கையால் அவளை அருகில் இழுத்து சட்டென்று அகிலாவின் ஆரஞ்சு கவ்வினேன். அகிலா அவளது கண்களை மூடிக்கொண்டு கொஞ்சம் முரண்டு பிடித்தாள். ஆனால் என்னை தள்ளிவிடவில்லை, சத்தமும் போடவில்லை. என்றால் அவளுக்கும் இதில் சம்மதம் என்று தெரிந்தது. எனக்கு மிகுந்த ஆர்வம் வந்தது. தைரியமாக அவளை அள்ளி எடுத்துக்கொண்டு அறைக்கு தூக்கிச் சென்றேன். என்ன ஒரு அதிசயம்! அகிலா அவளது ஒரு கையை எடுத்து எனது கழுத்தில் போட்டு வளைத்து கொண்டாள். கீழே கொடி போல அவளதை படரவிட்டு நானும் படர்ந்தேன். எனக்கு உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்தது. ஜிவ்வென்று இருந்தது. துணியில் கையை விட்டு மெதுவாக பலூனை தடவி விட்டு பிடித்து அழுத்தினேன். இவ்வளவு நேரமும் எதுவுமே பேசாமல் இருந்த அகிலா மெதுவாய் பேசினாள். பிறகு மெல்லமாக வாய் திறந்து, ஏண்டா இவ்வளவு நாளாச்சா உனக்கு, டியூப்லைட் என்று என் தலைமேல் மெதுவாக கொட்டு வைத்தாள். என் சட்டை பிடித்து இழுத்து என்னை இறுக்கி கொண்டாள். எனக்கு நடப்பதெல்லாம் நிஜம்தானா என்று ஆச்சரியமாக இருந்தது. நான் மேல் படுத்து கொண்டு இறுக்கமாக கொண்டு அவள் முகத்தில் இச்சென்று பொழிந்தேன். என்னை கொல்றேயடா என்று திட்டினாள். இவ்வளவு உள்ளுக்குள் வைத்து கொண்டு எப்படிடா நீ இருந்தே என்று கேட்டாள். நான் என்னடா செய்ய முடியும்? நீ எப்பவும் அம்மா கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும்? டேய், நீ மட்டும் ஒரு சிக்னல் கொடுத்திருந்தேனா வெய்யி, எப்போவோ என்னை மீறி உன் காலடியில் விழுந்திருப்பேன். உனக்கு அவ்வளவா சாமர்த்தியம் பத்தலையடா என்று சொன்னதுதான் தாமதம். நான் அகிலாவின் உடம்பில் இருந்த உடைகள் அத்தனையும் உறுத்தி எடுத்தேன். பலூனை இதழ்களில் கவ்வி பலூனை பிடித்து அழுத்தினேன். அகிலா நான் அணிந்திருந்த டீஷர்ட்டை பிடித்து இழுத்து என் மேலே இருந்த துணி இல்லாமல் செய்துவிட்டாள். அகிலா அவளது வலது கையை கீழே விட்டு என்னுடைய கடப்பாரை பிடித்தாள். மச்சி, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குடா, பள்ளத்தாக்கில் சுண்ணாம்பு அடிடா என்று சொன்னாள். அடுத்த கிரிக்கெட் ஆட்டத்தின் போது வேணும்னா நிதானமாக விளையாடலாம் என்று சொன்னாள். பள்ளத்தாக்கில் எப்போடா கடப்பாரை குத்தலாம் என்று காத்திருந்த எனக்கு அப்படி சொன்னதும் உடனே நான் என்னை சரியாக்கி கடப்பாரை பள்ளத்தாக்கில் சொருகினேன். எனக்கு இப்போது வழி இல்லாமல் நல்லா இருந்தது. டே மச்சி, கொம்பை நல்லா நீட்டமாக தான் இருக்கு, ஆனால் அதுக்கு வேலை கொடுக்காம இருக்கியேடா, பாவமாக இருக்கு. எவ்வளவு அகிலா மௌனமாக இருந்தாலோ அதற்கு நேர்மாறாக இப்போது பேசி என்னை உசுப்பேத்தி விட்டாள். நானும் அவளிடம், ஏன் அகி, உன்னவர் உன்னிடம் பிசைந்து விட மாட்டானா என்றேன். மச்சி, நீ வேலை பாருடா, அதெல்லாம் அப்புறம் மெதுவாக பேசிக்கலாம் என்றாள் அகிலா. நான் அதற்கு பிறகு அவளிடம் வேறு எதையும் பேசாமல் பள்ளத்தாக்கில் கடப்பாரை சொருகி வேலை எடுத்தேன். நாங்கள் இருவரும் கட்டுக்கடங்காத சந்தோஷத்தில் இருந்தோம். எங்கள் பயணம் மேலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. முற்றும்.